ஐஸ்வர்யா வந்து நம்ம மகாக்கு வந்து ஒரு ஐடியா குடுக்குறாங்க. நான் சொல்றபடி கேளு. இந்த ஐடியா வந்து பிரகாரம் நீ பண்ணீன்னா, கண்டிப்பா ஆஃபீஸ்க்கு போயிடலாம். அங்கேயும் வந்து சூர்யாவ நீ கவனிக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு என்ன ஐடியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்ப பாரு சின்னத்த இருக்காங்கல்ல காயத்ரி அத்த, அவங்கள வச்சு தான் இந்த பிளான போட போறோம் அப்படின்னோனே, அவங்கள வச்சு அப்படின்றாங்க மகா. ஆமா, இங்க வா முதல்ல அப்படின்னோனே, கரெக்ட்டா வராங்களா பாரு. வராங்க வராங்க அப்படின்னோனே, ஃபோன் வந்து பேசிட்டே வந்து காயத்ரி வெளியே வராங்க. அவங்கள பார்த்துட்டு மகாவும் வந்து நம்ம ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. என்னடி சொல்ற? ஆஃபீஸ்க்கா போப்போற? ஆமாக்கா, நான் ஆஃபீஸ்க்கு போறேன். எவ்வளோ நாள் தான் நான் வீட்டிலேயே இருக்க முடியும் சொல்லு. எல்லாருக்கும் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட எங்கே நல்ல பேர் கிடைக்குது. எல்லாரும் நம்மளை திட்ட தானே செய்கிறாங்க. அதுக்காக நான் இங்கேயே இருக்க முடியுமா? எப்போ பார்த்தாலும் சின்ன என்னை திட்டிகிட்டே இருக்காங்க. எல்லாரும் திட்டுறாங்க. அதனால நான் ஆஃபீஸ் போகிறேன். இதுக்கப்புறம் ஆஃபீஸில் தான் நான் இருப்பேன் அப்படின்னாங்க. அதுக்கு எல்லாரும் ஒத்துப்பாங்களா? யார் என்ன ஒத்துக்கிறது? கண்டிப்பாக நான் போக தான் போகிறேன் அப்படின்னா, ஓ இது வேறு பிளான் பண்ணுறியா நீ? ஆஃபீஸ்க்கு பிளான் பண்ணுறியா? அந்த பிளானை உடைக்கிறேன். உன்னை போகவே விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி உள்ளே போகிறாங்க. எல்லாரும் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. கேட்டாங்களா? எல்லாம் கேட்டுட்டாங்க. சரி இப்போ போ. இப்போது உங்கள் அத்தைக்கும் காயத்ரி அத்தைக்கும் பிரச்சனை இருக்குது. அது எப்படி வந்து வெடிக்குதுன்னு பாரு. அதே மாதிரி எப்படி உன் அத்தை உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பாரு. அக்கா நிஜமாகவே நடக்குமாக்கா? நடக்குதா இல்லையே பாருடி அப்படின்றாங்க. உடனே வந்து சந்தோஷமாக வந்து ஐஸ்வர்யா சொன்னோன்னே சந்தோஷமாக போகிறாங்க. நம்ம மகாவும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அத்தை உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். வாடி வா, இது தானே சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து என்ன விஷயம் மகா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. இல்லை அத்தை, நான் வந்து வீட்டில் இருக்கேன் இல்லையா? ஆமாம். இல்லை, நான் ஆஃபீஸ் போகலான்னு நினைக்கிறேன் அத்தை. அங்கே வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய பிஸ்னஸில் வந்து நான் நிறைய வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிகிட்டே இருந்தார் இல்லையா? ஆமாம், அதனால் ஆஃபீஸ் போட்டு மாற்ற அப்படின்னோடனே உடனே வந்து அப்படியே பார்த்துட்டே யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே வந்து அதெல்லாம் நீ போகக்கூடாது. உன்ன மாதிரி ஆளுங்களாம் வீட்டு வேலை செய்ய தான் லாக்கி. நீ எதுக்கு போகணும் ஆஃபீஸ்க்கு? ஆல்ரெடி அக்கா உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எதுக்காக போகணும் நீ துள்ளி குதிக்கிற? இங்கே பார், நீ எல்லாம் இந்த வீட்டில் வேலை செய்யறதுக்கு தான் லாய்க்கு. நீனா ஆஃபீஸ்லலாம் வேலை செய்யறதுக்கு லாய்க்கே கிடையாது. இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது அப்படின்றாங்க. காயத்ரி நிறுத்துறியா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்டோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னக்கா அப்படின்னோடனே, அதை சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல? ஏன் மருமக வேலைக்கு போவா, அதை உன்னால் தடுக்க முடியாது. முதல்ல நீயே சொல்கிற என் மருமக வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் வீட்டு வேலை தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நீ யார் முதல்ல? நான் சொல்லணும். அக்கா இல்லைக்கா, நீ முன்னாடியே சொன்னீங்களே அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ சொல்கிறேன் மகா, நீ வேலைக்கு போ. நீ தைரியமாக வேலைக்கு போ. அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டு வேலையில் யார் பார்க்குறது? நீ பார்த்துக்கோ, இல்லை உன் மருமகளை பார்க்க சொல்லு. மற்றவங்களாம் பார்க்கட்டும், ஏன் மகா தான் பார்க்கணுமா? மகா நீ வேலைக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே சந்தோஷம் தாங்கல. தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை பார்த்து காயத்ரிக்கு வயிறாக ஏறிது. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அக்கா நான் என்ன சொல்கிறேன்னு கேட்க மாட்டீங்களாக்கா? நான் உன் நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போல்லாம் நீ யார் நல்லதுக்கு யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே காயத்ரி டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் சொன்னேன்ல எப்படியும் வந்து உன் அத்தை உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, மகா ஆல் தி பெஸ்ட் மகா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அக்கா எல்லாம் ஒரு நாள் தான்க்கா நடந்தது, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னோடனே, சரிக்கா நான் உடனே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புற வேலையை பார்க்குறேன் அப்படின்றாங்க. சரி இப்போ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மகா ஜாலியாக வந்து ரூமுக்கு வராங்க. அதை பார்த்த வந்து சூர்யா வந்து என்ன இவ ரொம்ப சந்தோஷமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏங்க நான் இந்த புடவை கட்டிக்குவா இந்த புடவை கட்டிக்குவான்றாங்க. எதுக்கு இப்போ வந்து புடவை டிஸ்கஷன் என்கிட்ட கேட்குற? இல்லைங்க ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னோடனே உடனே வந்து எதுக்கு கேட்குறான்னு தெரியலையே. சரி சரி இந்த புடவையே கட்டிக்கோ. அப்படியா? அப்போ நீங்கள் செலெக்ஷன் பண்ண புடவை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போகிறாங்க. அதுக்கு எதுக்கு என்ன செலெக்ஷன் பண்ண சொன்னேன்? நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறது எதுவுமே சரி இருக்காது, அது உங்களுக்கே கூடிய சீக்கிரம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு வேறு புடவை கட்டுறதுக்கு போகிறாங்க. மகா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து எதுக்கு இப்போ உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நான் வந்து ஆஃபீஸ்க்கு வர போகிறேன், இதுக்கப்புறம் எனக்கு நான் வேலையில் தான் இருக்க போகிறேன், அத்தை என்னை வேலைக்கு போக சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. அதெல்லாம் நீ வரக்கூடாது, அதை நீங்கள் சொல்லக்கூடாது, அத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கீழே போனோன்னு வந்து இனிமேட்டு மகாவும் ஆஃபீஸ்க்கு வருவாடா, அதனால் அவளை கூட்டிகிட்டு போ அப்படின்னு பார்த்து முறைச்சிட்டு அப்படியே போயிடுறாரு. உடனே வந்து மகா நீ பின்னாடி போ, அவன் போகிறான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே போகிறாங்க மகா. உன்னெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாரு. அதனால் மகா மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க. அப்போ வந்து பார்த்துடுறாங்க ராஜலட்சுமி. எதுக்காக வாசலே நிற்கிறேன்? இல்லை ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம் உனக்கெல்லாம் ஆட்டோவே பெரிய விஷயம், உன்ன மாதிரி ஆளுங்களாம் நடந்தே கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காயத்தை கிண்டல் பண்ணுறாங்க. அதை பார்த்து ராஜலட்சுமி டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ எதுக்கு நடந்து போகணும், எதுக்கு ஆட்டோவில் போகணும்? இருக்கவே இருக்குது என் கார், இந்த கார் சாவி நீ எடுத்துகிட்டு போ என் கார் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சிடுறாங்க. காயத்ரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே வந்து வேணாத்த அப்படின்னு நான் சொல்கிறேன்டா, இந்த வீட்டு மூத்த மருமகளுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது, அதனால் நீ காரில் தான் போய் இறங்கணும், இந்த அப்படி கார் சாவியை டிரைவர் இருப்பார் போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை பார்க்குற காயத்ரிக்கு செம டென்ஷனாக இருக்குது.